அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் கிருபையால் 21வது இரவு தராவீஹ் தொழுகையை நாம் முடித்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய இந்த அமல்களை கபூல் செய்து கொள்வானாக. கடைசி பத்தில் அல்லாஹ்விற்கு பிடித்தமான இரவுகளில் நம் அனைவர்களையும் ஒன்றிணைப்பானாக. லைலத்துல் கத்ர் என்னும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நசீபாக்கி தருவானாக. நபிமார்களினுடைய தொடர் வரிசையில் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கப்பலை எப்படி கட்டினார்கள், அந்த கப்பலில் எப்படி பிச்சிலங்கள் பரப்பன ஊர்வன அனைத்து ஜீவராசிகளையும் ஏற்றினார்கள். அதற்கு அடுத்து கப்பல் செய்து முடிக்கப்படவே வெள்ளப்பெருக்கு எப்படி ஆரம்பமாகும், அல்லாஹ் கோடிட்டு காட்டிய ஃபாரத் தன்னூர், அந்த தன்னூர் என்னும் அடுப்பிலிருந்து தண்ணீர் எப்படி கொப்பளிக்க போகிறது என்பதையெல்லாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கப்பலை கட்டச் சொல்லி கட்டளை இடுகிறான். வஸ்னஇல் ஃபுல்க பிஅயுனினா வ வஹ்யினா வலா துகாத்திபினி ஃபில்லதீன ஸலமு இன்னஹும் முக்ரகூன். நம்முடைய பார்வையில் நீங்கள் கப்பலை கட்டுங்கள், நீங்கள் இனிமேல் அநியாயக்காரர்களை பற்றி கோரிக்கை வைத்துவிடக் கூடாது, அவர்கள் மூழ்கடிக்க போகிறார்கள் என்பதை தொடர்ந்து அல்லாஹ் பேசிக்கொண்டே வருகிறான். வ அஹ்லக இல்லா மன் சபக அலைஹில் கௌலு வ மன் ஆமன். மேலும் நமக்கு முந்திய வாக்குறுதி முந்தி விட்டதே, அவர்ந்த அநியாயக்காரர்களை பற்றி இனிமேல் நீங்கள் பேச வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பத்தினரை பற்றியும் நீங்கள் பேச வேண்டாம். ஏற்கனவே நம்ம சொல்லி இருந்தோம், இந்த குடும்பத்தினர்ல 3 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க, ஒருத்தர் ஏத்துக்கிறல. ஹாம், யாஃபித், ஷாம், இவர்களும் இவர்களுடைய மனைவிமார்களும் 3 6. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு அடுத்து இன்னொரு திருமணத்தை செய்திருந்தார்கள். அந்த பெண் மொத்தம் 7 பேர் கொண்ட இவர்களுடைய குடும்பத்தினர் கப்பல்ல ஏறிக்கிட்டாங்க. அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், வமா மஅஹு இல்லா கலீல். மேலும் நூஹ் நபியோடு சொற்ப நபர்கள் தான் அந்த கப்பலில் ஏறிக்கொண்டார்கள் என்பதாக அல்லாஹ் இந்த இடத்தில் முடித்து காட்டுகிறார். அதற்கு அடுத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வெள்ளப்பெருக்கினுடைய அடையாளங்கள் வரும் பொழுது நேராக என்ன செய்யறாங்க, ஜீவராசிகளை கப்பல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்ற ஆரம்பிக்கிறார். ஏற்ற ஆரம்பிக்கும் போது முதல்ல பரப்பன, அடுத்து ஊர்வன என்பதாக தொடர்ந்து வருது. சில தஃப்சீர்கள்ல என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னா, விரிவுரையாக ரொம்ப டீப் ஆழமாக இறங்க வேண்டாம் என்று சொல்லும் பொழுது ரூஹுல் பயான் போன்ற தஃப்சீர்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, கடைசியாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கழுதையை ஏற்றினார்கள் என்பதாக வருது. கழுதையை ஏற்றும் போது பொதுவாகவே தெரியும், ஒரு மாடையோ ஆடையோ போன்ற விஷயங்களை உடனே வண்டியில ஏத்திட முடியாது, அது டக்குன்னு ஏறிடாது. அப்ப இந்த இடத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கழுதைய ஏறு அப்படின்ற போது அது அடங்க ஏற மறுக்கிறது. அதை திட்டுகிறார்கள், ஏறு ஷைத்தானே என்று சொல்லும் பொழுது அதோடு சேர்ந்து ஷைத்தானும் ஏறிக்கொண்டான் என்பதாக சில விரிவுரையாளர்கள் சொல்றார். அந்த கப்பலில் கழுதையோடு ஷைத்தானும் ஏறிக்கொண்டான் என்பதா சொல்றார். எது எப்படியோ, ஷைத்தான் இன்னும் சில விரிவுரையாளர்கள் சொல்றாங்க, ஷைத்தான் என்பவன் மனிதர்கள்ல கட்டுப்பட்டவன் அல்ல, அதனால இந்த சட்டம் அவனுக்கு பொருந்தாது. காரணம் என்ன, ஷைத்தானை பொறுத்த மட்டிலும் அவன் ஜின் இனத்தில் கட்டுப்பட்டவன். குர்ஆன்ல சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் சொல்லுகிறான், இல்லா இப்லீஸ் கான மினல் ஜின்னி ஃபஃபஸக அன் அம்ரி ரப்பி. அவன் ஜின் இனத்துல கட்டுப்பட்டவன். அது மட்டுமல்ல, தான் நினைத்த உருவத்தில் மாற்றம் செய்யக்கூடிய சக்தி அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இவன் இந்த கட்டளை ஷைத்தானுக்கு கிடையாது என்பதாக சில விரைவுரையாளர்கள் எழுதி முடிக்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், மிக முக்கியமாக, வமா ஆமன மஅஹு இல்லா கலீல். நூஹ் நபியோட குறைந்த சொற்ப நபர்களே தவிர ஈமான் கொள்ளவில்லை, அந்த சொற்ப நபர்களும் ஏறிக்கொண்டாங்க. இப்ப ஜீவராசிகளுடைய விஷயத்துல வரும் பொழுது நமக்கெல்லாம் நிறைய கேள்விகள் அந்த இடத்துல எழும். எனவே அதற்குரிய ஆழம் வேண்டாம் என்பதா சொல்லிட்டு சொல்றாங்க. சில இடங்கள்ல சிங்கமும் ஏறும், கீறி கிழிப்பவன, பறப்பவன, இது போன்ற விஷயங்கள் ஏறும்.
சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, சிங்கத்தை அல்லாஹ் ஆணும் பெண்ணும் ஜோடியாக ஏற்றி இருந்தா நூஹ் நபி அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ் சிங்கம்லாம் வருது, எப்படி நான் கட்டுப்படுத்துவது என்று கேட்க அல்லாஹ் இப்படி அவங்களுக்கு சொல்லி காமிக்கிறான், கப்பல் ஏறி இறங்கும் வரைக்கும் சிங்கத்திற்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும். என்னங்க, உடம்பு சரியில்லைன்னா சிங்கத்துக்கிட்ட நீங்க போய் உட்கார்ந்தாலும் ஒன்றும் செய்யாது. அதுக்கு எப்பொழுது உடல்நிலை திடகாத்திரமாக மாறுகிறதோ அப்பொழுதுதான் அது வேட்டையாட ஆரம்பிக்கும். அப்ப அது பலகீனப்பட்ட நிலையில் அது கப்பலில் இருக்கும் என்பதாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த கட்டளையாக சொல்லி காட்டுறார். ஆக எல்லா படைப்பினங்களும் இப்பொழுது ஏறிய உடனே அல்லாஹ் உடைய கட்டளையின்படி தண்ணீர் கொப்பளிக்க ஆரம்பிக்கிறது. தண்ணீருடைய அடையாளங்களை பார்த்துட்டு நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைகிட்ட பேசுறாங்க, நீங்க உடனே யா புனை எருக்கம்மானா, நம்மளோடு ஏறிக்க, வலாத்தக்கும் மால் காஃபிரீன், பாவமான காரியத்திலிருந்து மாட்டிக்கிறாத, உயிரை விட்டுருவ என்று எவ்வளவோ சொல்லியும் கூட அவங்க மகன் என்ன சொல்றாரு, கால சஆவி இலா ஜபலின், நான் மலையினுடைய முகட்டுக்கு போய் தப்பிச்சுக்கிருவேன். இலா ஜபலின் யாசிமுனி மினல் மா, அந்த மலையில ஏறிக்கிட்டனா அந்த தண்ணி எல்லாம் வராம என்னை அந்த மலை காப்பாத்திரும். யாசிமுனி மினல் மா காலலா ஆசிமல் யௌம மின் அம்ரில்லாஹி இல்லா மர் ரஹிம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீ எவ்வளவு பெரிய உச்சத்துல போய் ஏறி நின்றாலும் அல்லாஹ் ஒரு ஆளை அழிக்கணும்னு நினைச்சா அழிச்சே தீருவான். அல்லாஹ் ஒருவனை பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயம் அல்லாஹ் அவரை பாதுகாப்பான். எனவே நீ மாட்டிக்கொள்ளாதே என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், மழை தண்ணி கொப்பளிக்க ஆரம்பித்ததா எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு மலையை விட பெரிய அளவுக்கு அலைகளை போன்று தண்ணீர் பூமியிலிருந்து கொப்பளிக்க ஆரம்பித்தது. எப்பொழுது கொப்பளிக்க ஆரம்பிக்கிறதோ எல்லா இடங்களிலிருந்தும் தண்ணீராக இருக்கிறது. கப்பல் இப்பொழுது தரையிலிருந்து மேலே எழ ஆரம்பிக்கிறது. தண்ணீர் உயர உயர நிறுத்தி வைத்திருந்த கப்பல் எல்லாம் மேலே ஆரம்பிக்கிறது. கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. அந்த இடத்துல இப்பொழுது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய படைப்பினங்களுக்கு கட்டளையிடுறாங்க, இந்த கப்பலை கொண்டு எதுவும் ஆக போவதில்லை. இந்த கப்பல் என்பது ஒரு சாதாரண ஒண்ணுதான். ஏன்னா ஒரு பெரிய சிட்டியவே கட்டி வச்சிருக்கிறார். ஒற்ற நபர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த கப்பலினுடைய அளவை பற்றி வருகிறது. பெரிய பெரிய ராட்சச ஆணிகளை கொண்டு கட்டீரு அடித்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு எல்லா பகுதிகளும் ராட்சச ஆணிகளை கொண்டு இணைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா மனித மூளை ஒரு பக்கம் வேலை செய்வதை நிப்பாட்டி கற்றுக்கொண்டா அதற்கு அடுத்து இறைவனுடைய வகை அங்கிருந்து ஆரம்பமாகிறது. ஒரு கட்டம் தான் மனிதனுடைய மூளை ஒரு அளவிற்கு சிந்திக்கும், அதோடு ஸ்டாப் ஆயிடும். ஆனால் அதற்கு பிறகு இறைவனுடைய உதவி, இறைவனுடைய வகையினுடைய தௌஃபீக் இருந்தால்தான் இது போன்ற காரியங்களை செய்ய முடியும் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. அப்ப ராட்சச அலை ஆரம்பிக்கும் பொழுது இப்பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களுக்கும் கட்டளையிடுறாங்க, வகால இருக்கபு ஃபீஹா பிஸ்மில்லாஹி, நீங்க இப்ப கப்பல்ல பயணமாக போறீங்க. பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முர்சாஹா, இந்த கப்பல் அல்லாஹ்வை கொண்டுதான் பயணமாகிறது, அல்லாஹ்வை கொண்டுதான் நிற்கிறது. இன்ன ரப்பி லகஃபூருர் ரஹீம், எனவே இந்த கப்பல் சுயமாக தன் சக்திக்கு உட்பட்டு நடக்கிறது என்று சொன்னால் அது முற்றிலும் சாத்தியம் இல்லை. இந்த கப்பலை நடத்துவது அல்லாஹ், கப்பலை நிற்பாட்டுவது அல்லாஹ் என்று உள்ளத்துல வைத்துக் கொள்ளுங்க. யார் ஒருவர் இப்படி மாற்றமாக கப்பல் தான் நம்மை காப்பாற்றுகிறது என்று நினைத்தால் நீங்க அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொள்ளுங்கள். இன்ன ரப்பி லகஃபூருர் ரஹீம், நிச்சயம் அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்பதாக நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த படைப்பினங்களுக்கு ஒவ்வொன்றாக சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இதிலிருந்து கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான படிப்பினையாக எழுதி காட்டுகிறாங்க, இல்லாமன் சபக அலைஹில் கவுல். என்னங்க முதல் விஷயம், முதல் படிப்பினை என்னவென்றால், அல்லாஹ்வினுடைய தௌஃபீக் இல்லாமல் ஒருவருக்கு ஈமானினுடைய பாக்கியம் என்பது கிடையாது. ஈமானுடைய நசீப் இருக்கிறதே, அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு ஈமானை தருகிறான். அது குடும்பம் கோத்திரத்தை பார்ப்பதில்லை, நசப் பார்ப்பதில்லை, காசு பணம் அதிகமாக இருக்கிறவர் பார்ப்பதில்லை. அல்லாஹ் யாருக்கு ஈமானினுடைய பாக்கியத்தை தருகிறானோ அவர் ஈமான் கொண்டிருக்கிறார்.
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஈரக்குலை துண்டு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய வஃபாத்துடைய நேரமா. அந்த நேரத்துல 3 பேர், ஹஸரத் அலி ரலியல்லாஹு, ஹசன், ஹுசைன் 3 பேர் அவர்களுடைய ஜனாசாவை பிடித்து கொண்டு இரவோடு இரவாக செல்லுகிறாங்க. அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறாங்க, 3 நபர்கள் இருக்கிறாங்க. ஒரு இடத்துல ஜனாசா பிடிப்பதற்கு ஆள் இல்லாமலே போகிறார்கள். உலகத்தினுடைய சொர்க்கத்தின் மாதரசி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு. உடனே அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு வேகமாக அலி ரலியல்லாஹு போய் அனுமதி கேட்டு, நானும் ஒரு பக்கம் ஜனாசாவின் கட்டையை பிடித்துக் கொள்கிறேன் என்று பிடித்து கொண்டு போன உடனே ஜனாசா இறக்கப்படுகிறது, குழியில் அடக்கம் செய்யப்படுகிறது. அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அந்த மண்ணை பார்த்து பேசுகிறார்கள், உன்னிடத்தில் யார் வந்திருக்கிறார்கள் தெரியுமா? சையதுல் கௌம், பெண்களுக்கெல்லாம் தலைவி, சொர்க்கத்தினுடைய மாதரசி, முஹம்மதினுடைய ஈரக்குலை துண்டு ஃபாத்திமா வந்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது கபரிலிருந்து சப்தம் வருகிறதாம், யா அபுத், ஓ அல்லாஹ்வின் அடிமையே, ஹாதல் பைத், இந்த கபராகிறது அது வம்சவழியை பார்ப்பதில்லை, குலம் கோத்திரத்தை பார்ப்பதில்லை, அது மனிதன் செய்யக்கூடிய அமல்களை மட்டுமே அந்த கபர் பார்க்கும் என்பதாக கபரிலிருந்து சப்தம் வந்ததாக நமக்கு ஹதீஸ்களிலே காண கிடைக்கிறது. என்று சொன்னால், ஒரு மனிதன் நல்லவனாக இருப்பதும் அவன் தீயவனாக ஈமானுடைய பாக்கியங்களை இழந்து இருப்பதும் அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களுக்குத்தான். என்னங்க, நிறைய ரிவாயத்துக்கள்ல நாம பார்க்கிறோம். சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய சஹாபி, உயர்ந்த சஹாபி. ஆனா அவங்க எப்பொழுது ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொண்டாங்களோ அவங்க தாய் மறுத்தாங்க. முஹம்மதை ஈமான் கொள்ளாத, நம்முடைய லாத் உஸ்ஸா தான் உயர்ந்த கடவுள், கருப்பர் இனம் வெள்ளை இனம் என்ற பாகுபாடுதான் சிறந்தது, முஹம்மதை ஈமான் கொள்ளாத, நீ ஈமான் கொண்டுட்டனா எல்லாரும் சமம்னு சொல்லுவாங்க என்பதாக தாய் என்ன சொன்னா, நீ மறுபடியும் முஹம்மதை போய் சந்தித்தால் நான் சாப்பிட மாட்டேன் என்று சத்தியம் செய்துட்டான். இதே நிலையிலே காலங்கள் கழிகிறது, 3 தினங்கள் கழிகிறது, உடல்நிலை ரொம்ப மோசமாயிருச்சு. வேகமா சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட ஓடி வர்றாங்க. ஓடி வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என் தாய் இப்படி என்னை நிர்பந்தம் செய்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உஸ்பித் அலா ஹாலி, அதே நிலையின் மீது அவர்கள் நிலைத்திருந்தாங்க. தாய் மனம் மாறி அதற்கு பிறகு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று வரலாறு வருகிறது. இப்ப யோசித்து பார்க்கிறோம், சஹாபாக்களாக இருந்தாலும் கூட அல்லாஹ் யாருக்கு நசீபை தருகிறானோ அவர்தான் மிகச்சிறந்தவர். அதனாலதான் சொல்லுவாங்க, மகன் தந்தை என்ற பாச பிணைப்பு என்ற பந்தம், கணவன் மனைவி என்ற பாச பிணைப்பை விட ஒரு முஸ்லிமுக்கு ஈமானிய பாச பிணைப்பு தான் மிக முக்கியமாக இருக்க வேண்டும். என்னங்க, ஈமானியத் என்ற அடிப்படையை முற்படுத்துவார் ஒரு முஸ்லிம். ஹதீஸ்ல நிறைய வரும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தாய் என்ன செஞ்சாங்களா, கடுமையா திட்டுவாங்களாம். என்ன நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட, கலிமாவை சொல்லிட்ட, நீ நம்முடைய சிலைகளை விட்டு விட்டாய் என்று கடுமையாக திட்டியும் கூட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், எங்க அம்மா என்னை ரொம்ப திட்டுறாங்க, யா ரசூலல்லாஹ், எங்க அம்மாவுக்காக வேண்டி துஆ செய்யுங்க. பெருமானார் கரம் ஏந்தி துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம ஹ்தி உம்ம அபி ஹுரைரா அப்படின்னு துஆ செய்றாங்க. யா அல்லாஹ், அபூ ஹுரைரா உங்க அம்மாவுக்கு நேரான வழிகாட்டுன்னு துஆ செஞ்சு முடிச்சுட்டு சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றாரு. அவங்க அம்மா குளிச்சு முடிச்சு கலிமாவை சொல்லுவதற்கு வீட்டு வாசலில் மகனுக்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறார்கள். அதே நிலையிலே கலிமாவை சொன்னார்கள் என்று வரலாற்றில் பார்க்கிறோம். அப்ப ஈமானினுடைய விஷயத்துல ஈமானினுடைய பந்தம் இருக்கிறது, ஈமானுடைய சொந்தம், இதுதான் மிக முக்கியமானது. அல்லாஹ் அதை பார்க்கிறான். நூஹ் நபிக்கு மகன் ஈமான் கொள்ளலன்றதுக்காக வேண்டி அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன, இன்னஹு லைஸ மின் அஹ்லி, உன் பிள்ளை அது உன் பிள்ளை இல்லை. அப்ப அல்லாஹ் எதை பார்க்கிறான், ஈமானினுடைய சொந்தத்தை பார்க்கிறான். யாரிடத்தில் ஈமான் இருக்கிறதோ அவர்களை அல்லாஹ் முற்படுத்துகிறான். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சிறந்த சஹாபியா. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு சகோதரன் இருந்தான், அசீஸ் பின் உமைர். இவர் என்ன செஞ்சிட்டாரு, காஃபிராகவே இருந்தார், பிடிவாதமாக இருந்தார். போர்ல பிணைய கைதியாக பிடித்து கொண்டு வரப்பட்டார் அசீஸ் பின் உமைர். இவர் யாரு, முஸ்அப் பின் உமைருடைய தம்பி. அப்ப கட்டப்படுது,
பணைய கைதிகளுக்கு 4000 திருகத்தை கொடுத்துட்டு நீங்க என்ன செஞ்சுக்கலாம், விடுதலையாகி கொள்ளலாம் என்று சொல்லும் பொழுது இவங்க தம்பி அசீஸ் இப்னு உமைர கயரை வச்சு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்து கொண்டு கடந்து போய் கொண்டிருக்கக்கூடிய முஸ்அப் இப்னு உமைர் சொல்றாரு, கற்ற சஹாபியை பார்த்து சொல்றாரு, சுத்து பிஹில் வசாக ஷித்தத்தன் ஷதீதா ஃபஇன்ன ஃபீ மாலிஹி மாலன் கஸீரா. இவனை நல்லா கட்டுங்க, ஏன்னா இவங்க அம்மாட்ட நிறைய காசு இருக்கு. என்ன சொல்றாரு, இவனை நல்லா டைட்டா கட்டுங்க, இவங்க அம்மாட்ட நிறைய காசு இருக்கு. அதாவது என்னுடைய அம்மாட்ட நிறைய காசு இருக்கு, 4000 திருகத்தை கொடுத்து இவரால விடுவிக்க முடியும், நன்றாக கட்டுங்கள்னு சொன்ன உடனே அவங்க சகோதரர் கேட்டானா, இப்படி ஒரு தம்பியை பார்த்து இப்படி சொல்ற வார்த்தையா இது அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்றாரு, முஸ்அப் இப்னு உமைர், ஈமான் தான் அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்ததாக இருக்கிறது, எனவே அல்லாஹ் ஈமானை பார்க்கிறான் என்பதாக சொல்லி காட்டுகிறார்களே. ஆனால் இந்த இடத்துல நூஹ் நபி தரக்கூடிய மிக முக்கியமான பாடம் என்னவென்றால், ஈமானிய பந்தம். என்னங்க, அல்லாஹ் 2 இடத்துல சகோதரத்துவம், ஈமானிய சொந்தத்தை முற்படுத்துவான். அதுல நூஹ் நபியை பற்றியும் பேசுவான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை தன்னுடைய அறுப்பதற்காக வேண்டி இப்ராஹிம் நபி கூட்டிட்டு போய் அறுக்கப்பட்ட இடத்திலையும் மகனுடைய பாசத்தை பற்றி அல்லாஹ் 2 இடத்துலதான் பேசுறான். அப்போ ஒண்ணு காஃபிரான நிலையில் அல்லாஹ் உதாரணத்தை காட்டுகிறான், இரண்டாவது ஈமானிய நிலையில் அல்லாஹ் உதாரணத்தை காட்டுகிறான் என்பதாக கிதாபுகள்ல பதிவு செய்யறாங்க. ஆக கப்பல் மிதந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறது. எத்தனை மாதங்கள் பயணம் செய்கிறது, கித்தாபுகள்ல பல்வேறு ரிவாயத்துக்கள் வருகிறது. கிட்டத்தட்ட இந்த கப்பல் 6 மாத காலம் தண்ணியில் மிதந்து கொண்டு சென்று கொண்டே இருக்கிறது. இந்த 6 மாச காலத்துல சாப்பாடு எப்படி, குடி எப்படி, உணவு எப்படி, இது எல்லாத்தையும் நாம ஆராய்ஞ்சுக்கிட்டே இருந்தா தொடர்ந்து அதுல இருந்து கேள்விகள் வந்து கொண்டே இருக்கும். அதனாலதான் நிறைய முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, அல்லாஹ் பொதுவாக சொல்லிவிட்டா அதன் மீது நம்ம ஈமான் கொண்டுரும். ரொம்ப ஆழமாக யோசிக்கும் பொழுது கேள்விகள் நிறைய வரும். கேள்விகள் நிறைய வரும்போது வேறு விதமான சிந்தனையில் போய் விட்டுவிடும். எனவே 6 மாத காலம் என்ன செஞ்சது, கப்பல் மிதந்து கொண்டே சென்றது என்பதாக கிதாபுல பதிவு செய்யறாங்க. அதுல பயணத்தினுடைய துவக்கம் ரஜபு மாதம் பிறை 10 ஆரம்பித்தது. பயணத்தினுடைய முடிவு ரஜபிலிருந்து முஹர்ரம் பிறை 10 அது கரை ஒதுங்கியது என்பதாக கிதாபுகள்ல பதிவு செய்யறாங்க. இப்ப நூஹ் நபியினுடைய வரலாற்றிலிருந்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய 2வது மிக முக்கியமான படிப்பினை. முதல் படிப்பினை என்ன, ஈமானிய பந்தம் உறுதியானது அல்லாஹ்விடத்திலே. 2வது படிப்பினை என்னவென்றால், கப்பல் கிளம்புவதற்கு முன்னதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய படைப்பினங்களை பார்த்து இப்படி சொல்றாங்க, பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முர்சாஹா. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, பிஸ்மில்லாஹி பி குத்ரத்திஹி மஜ்ரேஹா, அல்லாஹ்வினுடைய குத்ரத் சக்தியை கொண்டு இந்த கப்பல் போகிறது, அல்லாஹ்வினுடைய சக்தியை கொண்டு இந்த கப்பல் நிற்கிறது. இது கப்பலுக்கு மட்டுமல்ல, நம்ம பைக் ஓட்டினாலும் இதுதான், நம்ம பஸ் ஓட்டினாலும் இதுதான். அல்லாஹ்வின் குதிரத்தை கொண்டு இந்த பஸ் ஓடுகிறது. ஏன்னா எத்தனையோ சேஃப்டி வெப்பன்களை மாட்டினவங்க, எத்தனையோ பாதுகாப்பு கருவிகளை அணிந்து கொண்டு பயணத்தில் செல்லுகிறவர்கள் உயிர் விட்டு விடுகிறார்கள். என்னங்க, சில பேருக்கு அல்லாஹ் மயிர் இலையில் அவர்களுடைய உயிர் தப்புகிறது பார்க்கிறோம். என்னங்க, ஒரு இடத்துல ஒருத்தர் போய்கிட்டு இருக்காரு, ஒரு ஸ்டெப் நகல்றாரு, மரத்தினுடைய பெரிய கிளை உடைந்து கீழே குத்துகிறது, அவர் தப்பித்து விடுகிறார். சஜிதாவில் விழுந்து அல்லாஹ்விடத்தில் துஆவை செய்கிறார் பார்க்கிறோம். அப்ப நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் எல்லா படைப்பினங்களுக்கும் முதல் கட்டமாக இந்த துஆவை கற்றுத் தருகிறாங்க. பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முர்சாஹா இன்ன ரப்பி லகஃபூருர் ரஹீம். அதுல முதல் வாசகம் பிஸ்மில்லா என்ற வாசகத்தை சொல்றாங்க. எல்லா படைப்பினங்களுக்கும் மிக முக்கியமான துவக்கம் இங்கிருந்து ஆரம்பமாகிறது. என்னங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல்ல அரபு குறைஷி வளமை என்னன்னா, பிஸ்மில்லாஹி பிஸ்மி அல்லாஹும்ம அப்படின்னு சொல்லிதான் கடிதத்தை ஆரம்பிப்பாங்களாம். பிஸ்மி அல்லாஹும்ம, அல்லாஹும்ம என்ற வார்த்தையை கொண்டு நான் பெயரை துவங்குகிறேன் அப்படின்னு எந்த ஒரு கடிதத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பிப்பாங்க, பிஸ்மிக்க அல்லாஹும்ம. அதற்கு பிறகு இந்த வசனம் எப்பொழுது இறங்கியதோ, என்ன வசனம், பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா
எப்போ இறங்கியதோ அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி மாற்ற ஆரம்பித்தாங்க. பிஸ்மில்லாஹி அப்படின்னு நபி அவர்கள் என்ன செஞ்சாங்கங்க, கடிதத்தை துவக்குவார்கள். தன்னுடைய எல்லா செயல்களையும் ஆரம்பம் செய்வார்கள். ஏன்னா நம்ம சாப்பிடும் போது பிஸ்மில்லா, குடிக்கும் போது பிஸ்மில்லா, ஒவ்வொரு செயலை ஆரம்பிக்கும் போது நம்ம பிஸ்மில்லாவை சேர்த்துக் கொள்வதனால அந்த செயலை அல்லாஹ் பரிபூர்ணத்துவத்தை தருகிறான். அந்த செயலில் பரக்கத்தை ஏற்படுத்துகிறார். தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லு அம்ரின் வீபாலின் லம் யுப்தா பிஸ்மில்லா ஃபஹுவ அக்தான். எந்த ஒரு செயல் பிஸ்மில்லாஹ் என்ற வார்த்தையை கொண்டு ஆரம்பிக்கப்படவில்லையோ அந்த செயல் பரக்கத்தை விட்டு துண்டிச்சிரும். சைத்தானினுடைய செயல் சேட்டைகள் அங்கு ஆரம்பமாகிவிடும். சாப்பிடும் போது மட்டும் இல்ல, பாத்ரூம் போகும்போது கூட நாம பிஸ்மில்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லிட்டு துஆவை ஓதிக்கொண்டு நாம் செல்லுவோமே ஆனால் சைத்தானினுடைய சூழ்ச்சி, ஜின் சைத்தானினுடைய கெட்ட செயல்களை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான். ஹதீஸிலே வருகிறது, சத்ரு மா பைனல் ஜின்னி வல் இன்ஸ், ஜின்னுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் ஒரு திரை இருக்கிறது. நபி அவர்கள் சொல்றாங்க, ஒரு திரை இருக்கிறது. இதா தகல அஹதுக்கும், ஒருவர் பைத்துல் ஹலாவில் நுழைந்தால், அதாவது பாத்ரூமுக்குள்ள போனா, ஐ யகூலு பிஸ்மில்லா, அவர் பிஸ்மில்லா என்று சொல்லிவிட்டால் அந்த ஜின்களுக்கு திரையாக அல்லாஹ் மாற்றி விடுகிறான். அந்த சேட்டைகளை விட்டும் பாதுகாக்கப்படுகிறார் என்பதாக ஹதீஸிலே வருகிறது. அப்ப நபி அவர்களுடைய வளமை என்ன, பிஸ்மிக்க அல்லாஹுமன் ஆரம்பித்துக் கொண்டு வந்ததை பார்த்துட்டு எப்ப நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றுல பிஸ்மில்லாஹ் என்ற வார்த்தையை சேர்த்தாங்களோ ரசூலுல்லாஹும் எல்லா செயல்லையும் பிஸ்மில்லா பிஸ்மில்லான்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதற்கு பிறகு சூரத்து பனி இஸ்ராயில்ல அல்லாஹ் இப்படி சொல்றான், ரஹ்மான், என்னைய அல்லாஹ்னு கூப்பிடுங்க அல்லது ரஹ்மான்னு கூப்பிடுங்க அப்படின்ற உடனே அல்லாஹ்வுக்கு தன்னை ரஹ்மான் என்று சொல்றது ரொம்ப பிடிக்குதா என்று நபி அவர்கள் பிஸ்மில்லாஹ் என்ற வார்த்தையோட அர் ரஹ்மான் என்பதையும் சேர்த்து கொண்டாங்க. அப்ப என்னாச்சு, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் என்று மாறிடுச்சு. நபி அவர்கள் தன்னுடைய எல்லா செயல்கள்லையுமே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் என்றே சொல்லி கொண்டு வந்தார். இப்படியே காலங்கள் மாறுகிறது. அதற்கு அடுத்து சூரத்து நம்ல் என்ற சூறால சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்து நாட்டி பல்கிஸுடைய ராணிக்கு அழைப்பு கடிதத்தை எழுதும் பொழுது இந்த வாசகத்தை சொல்லி எழுதுறாங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னஹு சுலைமான் வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவர் சுலைமான் புறத்திலிருந்தும் மேலும் அல்லாஹ் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வின் புறத்திலிருந்தும் என்ற வார்த்தையை சொன்ன உடனே இந்த ரஹீம் என்ற வார்த்தை புதிதாக சேர்ந்தது நபி அவர்களுக்கு மேலும் பிரியமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய எல்லா வளமையிலையும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்றே ஆரம்பிப்பார்கள். குர்ஆன்ல எந்த இடத்திலையுமே பிஸ்மில்லாஹ் என்ற சூறாவை ஆரம்பிக்கப்படாத எந்த ஒரு இடமும் இல்லை. ஒரே ஒரு சூறால அல்லாஹ் பிஸ்மில்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லல. அலி ரலியல்லாஹு இது சம்பந்தமா கேட்கப்பட்டுச்சா, சூரத்து தௌபால ஏன் அல்லாஹ் பிஸ்மில்லாவை இல்லாம ஆக்குனா அப்படின்னு கேட்கப்பட்ட உடனே அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, பிஸ்மில்லாஹ் என்ற வார்த்தை நிம்மதி, பயத்தை போக்குவது, சந்தோஷம் என்ற இடத்தில் பயன் தரக்கூடியது. எனவே இந்த சூறால அல்லாஹ் போர் சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்லுகிறான். கடினங்கள் அல்லாஹ் பழிப்பதையும் போர் சம்பந்தப்பட்ட சட்டங்களையும் சொல்றதுனால ஒரு சூறால மட்டும் பிஸ்மில்லாஹ் என்ற வார்த்தை இடம்பெறல. உஸ்மான் ரலியல்லாஹு கேட்கப்பட்டுச்சா, நீங்க தானே குர்ஆனை ஒன்றிணைச்சு எங்களுக்கு தந்தீங்க. அவங்கதான் உஸ்மான் ரலியல்லாஹு தான் குர்ஆனை இப்பொழுது புத்தக வடிவில் ஒன்றிணைத்து தந்தது. அவங்ககிட்ட கேட்கப்பட்டுச்சா, எல்லா சூறாக்கள்லையும் பிஸ்மில்லாஹ் எழுதி இருக்கிறீங்க, ஒரே ஒரு தௌபாவில மட்டும் பிஸ்மில்லாஹ் எழுதப்படவில்லை, என்ன காரணம் அப்படின்ன உடனே அவங்க உடனே சொல்லிட்டாங்கன்னா, அதுக்கு முன்னாடி எல்லா சூறாலையும் இருந்துச்சு, எழுதணும், இந்த சூறால மட்டும் இல்ல, முந்தைய சூறாவோடு சேர்ந்து இருந்ததுனால சூரத்து தௌபால நாங்க பிஸ்மில்லாவை சேர்க்கவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். உண்மையான காரணமும் இதுதான். ரசூலுல்லாஹ் எதை சொன்னார்களோ அதைத்தான் நம்ம செய்யறது. அப்ப பிஸ்மில்லாஹ் என்ற வார்த்தை மிக முக்கியமாக ஹதீஸ்கள்லே வருகிறது. அது வெறும் வார்த்தை மட்டுமல்ல, நோய் நிவாரணத்தை தரக்கூடிய மிக முக்கியமான வாசகம் என்பதா. உடல் ரீதியான பிரயோஜனம், உடல்ல ஒரு பெரிய நோயா, நாம பிஸ்மில்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லுவதன் மூலமாக அல்லாஹ் ஷிஃபாவை தருகிறான். ஹதீஸ்கள்ல வரும். உஸ்மான் பின் அபில் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு
எப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்களோ அப்போதிலிருந்தே உடம்புல ஏதாவது ஒரு நோய் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கணும். நபிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாரு, யார் ரசூலுல்லாஹ் எனக்கு இந்த நோய் இருக்கு, இது இருக்கு அப்படின்னு சொல்லி நபிட்ட வந்து கேட்கும் பொழுது நபி அவர்கள் அவரை அழைச்சு சொல்றாங்க, நீங்க வா, உன் இடத்துல எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல உன்னுடைய கைய வை, வகுல் பிஸ்மில்லாஹி ஸலாஸன், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு 3 தடவை சொல்லிட்டு பின்வரக்கூடிய ஒரு துவா சொல்லி தர்றேன், அதை 7 தடவை ஓது அப்படின்னு சொல்லி அடுத்து சொல்றாங்க, வகுல் சபஅ மர்ராத்தின் அஊது பிஇஸ்ஸதிக பிஇஸ்ஸத்தில்லாஹ் வ குத்ரத்தில்லாஹ் மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர், அஊது பிஇஸ்ஸதிஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர், நான் தீங்கிழைக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற அர்த்தத்தை பொருந்திய இந்த துஆவை நபி அவர்கள் ஹஜ்ரத் உஸ்மான் பின் அபில் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இவர் தொடர்ந்து ஓதுனாரு. அல்லாஹ் பரிபூர்ணமான ஷிஃபாவை தந்தான், வரலாற்றில் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ்வுக்கே அல்லாஹ் இந்த விஷயத்தை தான் கற்றுக் கொடுத்தான். நேரா ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வர்றாங்க. ஹதீஸ்ல முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், அத்தன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால் இஷ்தகை, ரசூலுல்லாஹ் என்ன உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. இஷ்டகை அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, ஆமா உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறேன். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பின்வரக்கூடிய துஆவை கற்றுக் கொடுக்கிறார்கள். பிஸ்மில்லாஹி அர்கீக் மின் குல்லி அதி வ மின் குல்லி நஃப்ஸின் அவ் ஐனின் ஹாஸிதில்லாஹி யஷ்ஃபி அல்லாஹு யஷ்ஃபி என்ற துஆவை பிஸ்மில்லாஹ் என்ற வார்த்தையை சேர்த்து கற்றுக் கொடுக்கிறார்களே. ஆனால் நாம எந்த இடத்துல இந்த துஆக்களை நாம சேர்த்து கொண்டு சொல்லுகிறோமோ நோய் நிவாரணத்தை அல்லாஹ் தருகிறான் அப்படின்னு வருது. அம்ர் பின் அபி சலமா அப்படின்னு ஒரு சின்ன பையன், என்னங்க நபி கிட்ட உட்கார்ந்து சாப்பிடுவாரு. அவர் சில நேரம் நபியுடைய மடியிலேயே உட்கார்ந்து சாப்பிடுவாராம். நான் சின்ன பையனா இருக்கும் போது நபி அவர்களுடைய மடியில உட்கார்ந்து நான் சாப்பிடுவேன். அவர் சொல்றாரு, நான் சாப்பிடும் போது என் கை சாப்பாடை விட்டு உலட்டி விளையாண்டுகிட்டே இருந்துச்சு. அந்த சின்ன பையன் சொல்றாரு, அப்படின்னா கையில சாப்பாடை வச்சு உலப்பி விளையாண்டுகிட்டே இருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்கள் என்னை பார்த்து சொன்னாங்க, யா குலாம் சம்மி பிஸ்மில்லா, சிறுவனே முதல்ல சாப்பாடை பிஸ்மில்லாஹ் அப்படின்னு சொல்லி ஆரம்பி, ஒக்குல் எலி ஒக்குல் பி யமீனி, முதல்ல உன் வலது கையை கொண்டு சாப்பிடு. அப்ப என்ன அர்த்தம்? அவரு 2 கையை போட்டு உலப்பி விளையாண்டுகிட்டு இருக்கும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குல் பிஸ்மில்லா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிட்டு ஒக்குல் பி யமீனி ஒக்குல் மா எலி, வலது கையை கொண்டு சாப்பிடு, முன்னாடி உள்ள சாப்பாட்டுல இருந்து சாப்பிடு அப்படின்றாங்க. அப்ப இது போன்ற உணவுகள், இந்த பிஸ்மில்லாஹ் என்ற வார்த்தைய நாம எதுல பயன்படுத்துறோமோ அந்த செயல்களில் அல்லாஹ் பரிபூர்ணத்துவத்தை தருகிறான், அந்த செயலை அல்லாஹ் முழுமையாக்கி தருகிறான் என்பதாக ஹதீஸிலே வருகிறது. ஆக நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படைப்பினங்களுக்கு அல்லாஹ்வை கொண்டுதான் ஆகும் என்பதை தெளிவாக எடுத்துரைக்கிறாங்க. இந்த பயணங்கள் அது எந்த மலையின் பக்கம் ஒதுங்கியது என்பதாக பல்வேறு ரிவாயத்துக்கள் வருகிறது. அந்த கப்பல் வந்து எங்க போய் ஒதுங்குச்சு என்று சொன்னா, ஈராக் நாட்டிற்கும் குவைத்தினுடைய எல்லை பகுதி, இந்த 2 பகுதிக்கும் இடைப்பட்ட ஒரு இடத்துல அல்லாமா மகாத்தில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனது தஃப்சீர்ல பதிவு செய்யறாங்க, நேராக அந்த கப்பல் ஈராக் மற்றும் குவைத்தினுடைய எல்லை பகுதியில போய் ஒதுங்கியது. அந்த எல்லை பகுதியில ஒதுங்கிய உடனே அந்த மக்கள் 80 பேரும் எல்லா படைப்பினங்களும் அந்த இடத்துல இறங்குனாங்க. அந்த இடத்துல கரியத்து சமானின் அப்படின்னு அந்த ஊருக்கு பேர் வைத்திருக்கிறாங்க. இதுவரைக்கும் அந்த ஊரு கரியத்து சமானின்னு சொன்னா 80 பேர் ஊரு அப்படின்னு பேரு. அந்த 80 பேரும் இறங்கி அந்த இடத்தில் தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தாங்க. அந்த இடத்திலிருந்து பிச்சலங்களுடைய சாம்ராஜ்யத்தை எல்லாம் ஆரம்பம் செய்கிறான் என்பதாக கிதாபுகள்ல வருது. அதற்கு அடுத்து இறங்குவதற்கு முன்னால் அல்லாஹ் தண்ணீருக்கு கட்டளை இடுகிறான், பூமியே தண்ணீரை விழுங்கிக்கொள், வானமே உன்னுடைய மலை கொட்டுவதை நிற்பாட்டி விடு, வகைவல் மா மலையை நிப்பாட்டி விடு, ஒப்புதியல் அமரு, எப்பொழுது
பூமி தன்னுடைய தண்ணீரை உறிஞ்சிக் கொண்டதோ, வானம் தண்ணீரை நிப்பாட்டி கொண்டதோ, இப்பொழுது பூமியில் வறட்சி ஏற்பட்டு கப்பல் நேராக தரை இறங்கி அந்த ஜூதி என்ற மலையின் பக்கம் ஒதுங்கி நின்றது. அங்கிருந்து சஞ்சாலங்கள் ஆரம்பமாகிறது. அதற்கு அடுத்து என்னவானது என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாளை பார்க்கலாம். எதை சொன்னோமோ, எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.